எல்லாம் நல்லா இருக்கணும். ஹாப்பி ஓணம். இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னா அனந்த பத்மநாப பெருமாள் கோயில் வந்திருக்கேன். கேரளா இல்லை, இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேயே அடையாள அனந்த பத்மநாப பெருமாள் கோயில் இருக்கு. அங்கே எப்படி மூலவ சன்னதி இருக்கோ அதே மாதிரி இங்கே பெருமாள் எழுதியிருக்க. ரொம்ப அழகா அந்த பார்க்கறதுக்கு ரங்கநாதர் படுத்துட்டு அவருடைய கை கீழே வந்து சிவலிங்கம் இருக்கு. ஓணத்துக்காக வந்தோம். ஓணம் ஜென்ரலா எதுக்கு செலிப்ரேட் பண்ணுவான்னா மகாபலி சக்கரவர்த்திக்காக வாமன அவதாரம் எடுத்த நாள். பிரகலாதனுடைய பேரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி. வாமனரா பெருமாள் வந்துட்டு அப்புறம் உலகளந்தாரா வந்து பெருமாள் தோன்றி மகாபலி வந்து அடக்கிறார். அதாவது குட்டி குழந்தையா பெருமாள் வந்து வாமனரா வர பிராமணா வந்து எது கேட்டாலுமே கண்டிப்பா கொடுப்பா. ஜென்ரலா ராஜாக்கள்லாம் யாகம் வந்து பூர்த்தி ஆனோம்னா தான தர்மம் கொடுக்கணும் அவருக்கு. சோ தானம் கொடுக்கறச்சு வந்து குட்டி பெருமாளா வந்து பெருமாள் வந்து வாமனரா வந்து அவர் நான் அடக்கிற அளவுக்கு எனக்கு 3 அங்குலம் கொடுன்னு சொல்லி கேட்கிறார். சரி நீ அளந்துக்கோ, குட்டி குழந்தை ஜலம் விட்டு தாரவாத்து கொடுக்குற எடுத்துக்கொண்டு அப்ப ஒரு காலை வந்து பூமியில வச்சுட்டார், ஃபுல்லா அளந்துட்டார். இன்னொரு காலை வந்து வானத்தை வச்சார் பெருமாள். 3வது எங்கன்னு கேட்கிறார். அப்ப மகாபலிக்கு என்ன பண்றது தெரியல, என்னையும் ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சுன்றார். மகாபலியை வந்து அப்படியே பூமியில அழுத்துறார். அதான் வந்து வாமன அவதாரம் எடுத்த நாள் தான் இன்னைக்கு வந்து ஓணமா செலிப்ரேட் பண்றா. நாளைக்கு வந்து அனந்த விரதம் சொல்லுவா. யார் யாராவது வந்து அனந்த பத்மநாப பெருமாளுக்காக விரதம் இருக்காலும் நாளைக்கு வந்து முக்கியமான நாள். உச்சவர் வந்து வீதி புறப்பாடு ஆச்சு. ரொம்ப அழகாந்த பெருமாள் பார்க்க. அதையும் நான் வந்து போட்டோவா போட்டிருக்கேன், சேவிங்கோ. யார் யாரெல்லாம் முடியுமோ நாளைக்கு வந்து அனந்த பத்மநாப பெருமாள் சேவிச்சுட்டு போங்க. எல்லாம் நல்லா இருக்கணும்.